பழனி நிலப்பதிவு வழக்கில் பாப்பான்குளத்தைச் சேர்ந்த வெள்ளத்துறை முன்ஜாமீன் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணை முறையாக நடைபெற்றால்தான் உண்மை தெரிய வரும் என்று கூறி நீதிபதி இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார். பழனி கோவில் நில முறைகேடு பத்திரப்பதிவு தொடர்பாக விசாரணை முறையாக நடைபெற்றால்தான் உண்மை தெரிய வரும் என்று தெரிவித்த நீதிபதி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்குவது விசாரணையை பாதிக்கும் என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். பழனி நிலம் விவகாரத்தில் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான தகவல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பாப்பான்குளம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளத்துறை இவர்தான் அந்த பழனி நில விவகாரத்தில் அந்த 2 நபர்கள் பதிவு செய்யப்பட்ட பேரில் இவரும் ஒரு நபர். இந்த நிலையில் தான் அந்த வெள்ளத்துறை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சமீபத்தில் எனக்கு சொந்தமான சுமார் 2 கோடிக்கு சொத்தை விற்றேன், அந்த சொத்திலிருந்து வைப்பு தொகையாக முதலீடு செய்ய முடிவு செய்த பின்பாக ஆடிட்டரின் ஆலோசனை பேரில் அந்த நிலம் வாங்குவதாக முடிவு செய்தேன். அந்த சமயத்தில் தான் பழனி மலை அடிவாரத்தில் உள்ள நிலம் விற்பனைக்கு வருவதை தெரிந்து கொண்டு ஆவணங்களை சரிபார்த்த போது நிலம் சம்பந்தமான வழக்குகள் தீர்ப்பு வழங்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருந்தது தெரிய வந்தது. பின்னர் அந்த நிலத்தை வாங்க ஒப்புக்கொண்டேன். தொடக்கத்தில் இந்த நிலத்தின் ஆவணங்கள் போலி என்று கூறி பத்திரப்பதிவு செய்ய மறுத்தனர். இதனால் மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்த உத்தரவு பெற்று அதன் பிறகு இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்து அதன் உரிமையை பெற்றேன். இதை தவிர வேறு எந்த சம்பவத்திற்கும் எனக்கும் தொடர்பில்லை. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் நான் நிரபராதி ஆவேன். நான் வசதியாக வாழ்வதற்கு தேவையானதை விட அதிகமாகவே என்னிடம் வசதி வாய்ப்புகள் உள்ளன. அப்படி இருக்கும்போது இந்த சொத்தை வாங்கி என்ன வசதியான நபராக மாற்றிக்கொள்ளவோ அல்லது அதிக லாபம் ஈட்டவோ எந்த தேவையும் எனக்கு இல்லை. இப்போது இந்த சொத்து பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. நான் கடினமாக உழைத்து சேர்த்த பணத்தை செலுத்தி இந்த நிலத்தை வாங்கினேன். எனவே இதற்காக நான் செலுத்திய தொகையை விற்பனையாளரிடமிருந்து மீட்கும் நிலையில் இருக்கிறேன். 1 ஏக்கர் 40 சென்ட் பரப்பளவு உள்ள நிலம் பழனி முருகன் கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமானது என்றும் அதன் மதிப்பு 100 கோடி ரூபாய் என்றும் மேலும் அது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வாகன நிறுத்தமிடமாக பயன்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த நிலத்தை மோசடி செய்யும் நோக்கத்தில் பத்திரப்பதிவு செய்ததாக பொய்யான குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இந்த வழக்கில் எந்த வகையிலும் எனக்கு தொடர்பு இல்லை. அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் என்னை சிக்க வைத்திருக்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு எனக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி ராஜசேகர் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரருக்கு சாதகமாக உள்ள நிலையில் அதன் அடிப்படையிலும் தனி நீதிபதி உத்தரவின் அடிப்படையிலுமே பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே 2 நீதிபதிகள் அமர்வு பத்திரப்பதிவை ரத்து செய்துள்ளது. இதில் நிலத்தை வாங்கியவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டார். அதுக்கு அரசு தரப்பில் சொத்தின் மதிப்பு என்பது 16 கோடி. ஆனால் மனுதாரர் 2 கோடி வழங்கியதாக மனுவில் தெரிவித்துள்ளார். அதோடு நிலத்தை பதிவு செய்ய தீர்மானம் நிறைவேற்றியதுக்கு மொத்தமாக 1 லட்சம் அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதி அவர்கள் மனுதாரர் விற்பனையாளர் முருகதாசுடன் இணைந்து பத்திரப்பதிவு செய்துள்ளார். இருவரும் சேர்ந்து இதனை செய்துள்ளதாக தெரிகிறது. இதை நிறைவேற்றியவர்களுக்கும் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிலத்தை பதிவு செய்ய தீர்மானம் நிறைவேற்றியவர்களுக்கு மொத்தமாக 1 லட்சம் அனுப்பப்பட்டுள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எனவே விசாரணை முறையாக நடைபெற்றால்தான் உண்மை தெரிய வரும். இந்த நேரத்தில் மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்குவது விசாரணையை பாதிக்கும் என கூறி முன்ஜாமீன் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.